ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக் டிசைனில் வந்து எப்படி நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் யூஸ் பண்ணி ஒரு பேங்கிள் மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள். நான் 2 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் த்ரெட்டு தேவைப்படும். த்ரெட்டு வந்து நான் எல்லோ கலர் வித் பிங்க் கலர் அந்த 2 த்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த த்ரெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண கலர்னால நான் இந்த த்ரெட்டு தீர்ற வரைக்கும் இதே நம்ம ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் எல்லோ பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுலேயுமே ஈச் 25 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் பேங்கிள் சைஸ் பொறுத்து ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 25 + 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோ. இந்த 3 தான் நமக்கு இன்றைக்கான கிளாஸில் வந்து நமக்கு தேவைப்படுற பொருள். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக ரொம்ப சிம்பிள் டிசைனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. த்ரெட்டை எப்போயுமே வந்து நாளைக்கு நம்ம வந்து ஒரு டிசைன் போடுறோம் அப்படின்னா முன்னாடியே எல்லாமே தேவையான எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து 2 கட் நார்மல் 2 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் பேங்கிள் இல்லை, நார்மல் பேங்கிள் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ளாட் பேங்கிள் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளூ எடுத்து நல்லா இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒட்டணும் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 கலரும் சேர்ந்து தான் ஒட்டணும். ஒரு கலர் ஒட்டிட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு கலர் கொஞ்சம் கிராஸாக ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா ரெண்டுமே ஈவனாக இருக்க மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இடையில வந்து சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லோ வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிங்க் கலர் இருக்குல்ல அந்த த்ரெட்டை வந்து இதுக்கு மேலே வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விடுங்க. ஏன்னா இது ரெண்டும் நம்ம இப்போ இந்த மாடல் வந்து நல்லா டைட்டாக க்ரிப்பாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படின்றப்போ நல்லா ட்ரை ஆணுச்சு அப்படின்னா தான் நம்மளால் அந்த க்ரிப் கொடுக்க முடியும், டைட்டான க்ரிப் கொடுக்க முடியும். அப்படி இல்லை நம்ம வந்து இதை டைட்டாக இது பண்ணலை அப்படின்னா நமக்கு லூஸ் ஆயிரும். அதுவும் இல்லாமல் டைட் பண்ணுறப்பயே விழுந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ண விடுங்க. நான் நார்மலாக கீழே வச்சேன். அந்த த்ரெட்டு வந்து மேலே வந்துட்டு இருந்ததுன்ட்டு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேற்று நம்ம யூஸ் பண்ணோம்ல அந்த டிசைன் தான் இது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த பீட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஒன்றா இருக்கிறதாலும் சரி, நம்ம டபுள் கலர் கொடுத்துருக்கனால அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த த்ரெட்டு சரியாகவே ஸ்டிக்காகவே இல்லை. ஸோ விழுந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அகெயின் நீங்கள் நல்லா ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆணுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ண விடுங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் புதுசாகவும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, இது வந்து ஒரு பேட்ச் தானா, அடுத்த பேட்ச்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அடுத்த பேட்ச்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்டு தான் இது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ப்ளூமிங் ஃப்ளவரும் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் ஃப்ளவரும் வந்து நம்ம பேஜில் நம்ம சேனலில் வந்து நான் லான்ச் பண்ண போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்டு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட வந்து இனி அடுத்தடுத்து ப்ளூமிங் ஃப்ளவராக இருந்தாலும் சரி, ஜாஸ்மின் பட்டாக இருந்தாலும் சரி, முல்லைப்பூ, ஜாதிப்பூ, இது எல்லாமே அடுத்தடுத்து வந்து
ஒவ்வொன்றா நான் கொண்டு வருவேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஜாஸ்மின் பட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வாட்டர் ப்ரூஃப் தான், எந்த இதுவும் ஆகாது. அதே மாதிரி நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன்ல ப்ளூமிங் பட்டு, ஸோ அதுவுமே வந்து வாஷபிள் தான். ஸோ உங்களுக்கு எந்த இதுவுமே டேமேஜும் ஆகாது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லாவே ட்ரை ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போக போக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பிங்க் கலர் த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட்டை உங்களுக்கு இப்போ ரைட் சைடில் நீங்கள் ரெட் கலர் வச்சுருக்கீங்கன்னா லெஃப்ட் சைடு கொண்டு வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி மறுபடியும் ரைட் சைடு கொண்டு வாங்க. ஸோ கிராஸாக தான் டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி எல்லோ கலர் த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட்டை அப்படியே நீங்கள் கொண்டு வந்து ரைட் சைட்லேருந்து ரைட் டு லெஃப்ட் அப்படி நீங்கள் உள்ளே கொண்டு வந்து எடுக்கணும். கொண்டு வரும்போது உங்களோட அந்த விரலையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா விரலை வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டைட் பண்ண முடியும். ஸோ அடியில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் விரல், அந்த மாதிரி. ஸோ இது சடை பின்னுவோம்ல, அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் பின்னாடி கொண்டு வரும் கையை. ஸோ இப்போ எல்லோ கலர் நான் த்ரெட் எடுத்துருக்கேன் பாருங்கள். த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. நீங்கள் இழுக்கும்போது இந்த கீழ்ப்பகுதியில் வந்து உங்களோட விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு க்ரிப் கிடைக்கும், டைட்டாக இருக்கும். ஸோ அகெயின் நான் பிங்க் கலர் த்ரெட்டை வந்து ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி கொண்டு வந்து அடியிலேருந்து இப்படி எடுக்கிறேன் நான். ஸோ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அகெயின் எல்லோ கலர் த்ரெட்டை வந்து உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்டில் இருந்து ரைட் சைடு கொண்டு வந்து கீழே அந்த விரலை இப்படி கீழே வச்சுக்கோங்க. டைட் பண்ணுறதுக்காக விரலை கீழே இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் த்ரெட்டை எடுக்கும்போது அந்த த்ரெட்டு எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதை ஈவன் பண்ணிவிட்டு அகெயின் அடியில் இந்த மாதிரி விரலை வச்சு கொண்டு வந்து பின்பக்கம் இழுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணும்போது அந்த த்ரெட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு மேலே வராமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி தான் கொண்டு வருவோம் நம்ம. ஸோ அகெயின் நம்ம எல்லோ கலர் த்ரெட்டை வந்து நல்லா ஈவனாக எடுத்துக்கோங்க. ஈவனாக எடுத்துட்டு ஒரு விரல் வச்சு அந்த விரலுக்குள்ளே இந்த மாதிரி கொண்டு வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த த்ரெட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம ரேப் பண்ணணும். நான் வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணல, நான் பாதி உங்களுக்கு நான் ரேப் பண்ணி காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபுல்லாக ரேப் பண்ணி கிளாஸில் வந்து எனக்கு சப்மிட் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள் இமேஜ். ஸோ இதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள், பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எந்த மாதிரி கையை எப்படி கொண்டு போகிறேன், த்ரெட்டை எப்படி இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக நீங்கள் பாருங்கள். நான் பேசினா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நான் பேசாமல் இருக்கேன். நீங்கள் வந்து நான் ஹேண்டை வந்து எந்த பக்கம் கொண்டு போகிறேன், எப்படி நான் த்ரெட்டை இழுக்கிறேன்னு நல்லா பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
நான் இது வந்து ஒரு கால்வாசி தான் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக எனக்கு கவர் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை நம்ம நார்மலாக க்ளூ அப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி 2 சைடும் வந்து த்ரெட்டை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. நான் கம்மியாக தான் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து பார்த்தாச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்து பேங்கிள் டிசைன் பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 டிசைன் இருக்குது. ஸோ அந்த 2 டிசைன் வந்து நம்ம நார்மல் கடா பேங்கிள் ப்ளஸ் 3D எஃபெக்ட்ஸில் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 2 கிளாஸோட பேங்கிள் செக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஸ்டட் மேக்கிங், ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப்பு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பேங்கிள் மேக்கிங் கிளாஸில் வந்து நிறையவே டிசைன்ஸ் வந்து நீங்கள் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அது பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம ஸ்டட் மேக்கிங் அதை பற்றி நம்ம பார்ப்போம். பேங்கிள் மேக்கிங் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.